என் பேர் எம் பாலகிருஷ்ணன். அமமுக கிழக்கிழச்சில் வெள்ளாளங்குளம் சங்கரங்கோயில் சட்டமன்ற தொகுதி தென்காசி தாலுகா. டிடி சார் எடுத்த இதனால நாங்கள் சின்னம்மா பின்னாடி இருக்கோம். புரட்சித்தாய் சின்னம்மா வாழ்க. நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதி எரும்பட்டி ஒன்றியம் எம் மேட்டுப்பட்டி ஊராட்சி செயலர் சுரேஷ். நான் டிடி அண்ணன் கூட ஊராட்சி செயலர் 2017 அமமுக கட்சியிலேருந்து நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. எங்களுக்கு ஏடிஎம் கூட சேர்ந்தோன்னா எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நாங்கள் சின்னம்மா நம்பி தான் நாங்கள் இந்த கட்சிக்கு சேர்ந்தேன். இவர் திடீர்னு ஏடிஎம் கூட கூட்டணி சொல்லி அறிவிச்சுன்னா நாங்கள் திருப்பி நாங்கள் சின்னம்மா கூட நாங்கள் பயன்படுத்தின்னு நாங்கள் தோணுச்சு. நாங்கள் சின்னம்மா இன்னைக்கு சந்திச்சோம் தஞ்சாவூர் மாவட்டத்தில். 2026 அம்மா ஆட்சி முதலமைச்சர் ஆகணும் எங்களுக்கு கோரிக்கை. நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதி எரும்பட்டி ஒன்றியம் பௌத்தம்புதூர் ஊராட்சி செயலாளர். நான் டிடி தினகரன் கட்சியில் இருந்தேன். இப்போ அவர் செயல்பாடு வேறு கட்சி போனதுனால நான் இப்போ அம்மா கூட தான் செயல்படணும்னு சொல்லி அவர் கூட வந்துட்டோம். நான் இவங்களோட சேர்ந்து நான் பயணிக்கிறேன். எனக்கு அவர் போனது எனக்கு திருப்தி இல்லை. அம்மா நல்லா கட்சியை நல்லா ஒற்றுமையாக சேர்ந்து செயல்பட்டு இந்த நடைமுறை கொண்டு வழி நடத்தி கொண்டு வரோம். அந்த நம்பிக்கையில் நாங்கள் சேர்ந்து இந்த தேர்தலில் நல்லா ஒற்றுமையாக கலந்து நல்லா வெற்றி அடையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் அம்மா கூட சேர்ந்து பயணிக்கிறோம். தமிழக உழவர் உழைப்பாளர் கட்சி மற்றும் தமிழ்நாடு விவசாய சங்க மாநில தலைவர் இலக்கோட்டை வேல்முருகன் பேசுகிறேன். கடந்த 19 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணியிலிருந்து எந்த மக்களுக்கு எந்த பயன் இல்லை. ஏனென்றால் தேர்தல் வாக்குறுதிப்படி நீட் தேர்வு ரத்து, கல்வி கடன் ரத்து என்று தேர்தல் வாக்குறுதி திமுக தந்தது. அந்த தேர்தல் வாக்குறுதி இன்று பொய்யா போய்விட்டது. அதை கண்டித்து நாங்கள் கூட்டணியை விட்டு வெளியேறி தியாக தலைவி சின்னம்மா அணியில் இணைந்துள்ளோம். வரும் தேர்தலில் தியாக தலைவி சின்னம்மா அவர்களின் கரத்தை தமிழக உழவர் உழைப்பாளர் கட்சி மற்றும் தமிழ்நாடு விவசாய சங்கம் அனைத்து மாவட்டத்தில் இருக்கும் அனைத்திலும் பாடுபட்டு சின்னம்மாவுடைய கரத்தை வலுப்படுத்துவோம் என கேட்டுக்கொள்கிறோம். என் பேர் செல்வராஜ். நான் 1980 அதிமுகவில் இருக்கேன். தமிழ்நாடு வீட்டு வசதி குடியிருப்பில் கிழக்கிழக பிரதிநிதியாக இருக்கேன். தற்சமயம் அம்மாவுடைய தலைமையில் ஒருங்கிணைந்த அதிமுக வரணுன்றதுக்காக அம்மா கூட இணைஞ்சு நான் பணியாற்ற முடிவு செஞ்சுருக்கேன்.